கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏலோகிம் இடையில் வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம் அடைகிறேன். இயேசு மரித்தார், உயிர் தெழுந்தார். அந்த உயிர் தெழுந்த ஆண்டவர் உயர்த்துவோம். அவர் வாழ்க ராஜா என்று சொல்லி ஆண்டு நாமத்தை உயர்த்தி நம்ம பாடுவோமா? மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவரை இயேசுவை உயர்த்தி பாடுவோமா? அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், வானத்திற்கு பூமிக்கு மேலான நாமத்தை உடையவர். முழங்கால் எல்லாம் முடங்கும், நாவி எல்லாம் அறிக்கையிடும் அந்த நாமத்தை உயர்த்துவோம். ஆமே, எல்லாம் சேர்ந்து உயிர் தெழுந்தவரை உயிரோடு இருக்கிற ஆராதிப்போம். நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, நாமம் வாழ்க ராஜா என் தந்தையே, மரசு வருக ராஜா என் தந்தையே, உமரசு மரசு வருக ராஜா என் தந்தையே. சொல்லுமா? வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. ராஜாதி ராஜாவாய் ஆண்டவர் இயேசு மறுபடியும் இந்த பூமிக்கு வருவார். அவர் ராஜ்யங்களை ஆளுகை செய்கிறவர். நீங்கள் நான் அவரோடு போவதற்கு இன்னைக்கு நாம் ஆயத்தமாக போகிறோம். அவர் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்த அந்த ராஜாதி ராஜா உயர்த்தி நாம் பாடுவோம். ஆமென். நன்றி அப்பா, நல்ல சந்தோஷம். அந்த காலை நேரத்தில் அவரை உயர்த்துவோம். ராஜாதி ராஜா நீரே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ராஜாதி ராஜா நீரே, உன் நாமம் பரிசுத்தப்படுவதாக. உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வாருமையா. சொல்லுமாம். உயிரோடு எழுந்தவரே, வேகமாய் வேகமாய் வாருமையா. வாழ்க ராஜா அல்லேலூயா. சந்தோஷமாய் வாழ்க ராஜா அல்லேலூயா, வாழ்க ராஜா. ஆமென். வாழ்க ராஜா அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா. உயிரோடு எழுந்தவர், அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கின ஆண்டவரை உயிர் தெழுந்தவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, ஆமென். நன்றி அப்பா. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையின் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. சொல்லுங்க பார்க்கலாம். உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. என்னை தூக்கி தூக்கி, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணரே. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உள்ளத்து வாழத்திலிருந்து ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சர்வ வல்லவரே, என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே. சமாதான காரணர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கினவர் என்னை தூக்கி எடுத்தார். இருளில் இருந்து, சாபத்தில் இருந்து, பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர். இந்த காலை நேரத்தில் அந்த உயிர் பிடிக்கிற வல்லமை உங்கள் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறது. மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கினவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.
நல்ல ரெண்டு கைகளை தட்டி நல்ல ஆவியில பலனடைந்து ஆவியானவர் உயிர்ப்பிப்பாராக, சரீரத்தை உயிர்ப்பிப்பாராக, வாழ்க்கையை உயிர்ப்பிப்பாராக. அந்த உயிர்த்தலில் மகிமை இறங்கினதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை குறைந்து போகவில்லை. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். செத்து போன வாழ்க்கை அல்ல, மரித்து போன வாழ்க்கை அல்ல, உலர்ந்து போன வாழ்க்கை அல்ல, வறண்டு போன வாழ்க்கை அல்ல, ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, உயிர் மீட்சி அடைந்த ஒரு வாழ்க்கையாக இந்த ஆராதனை நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறீரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறையா. சிலுவையில் அந்த யுத்தத்துல கர்த்தர் மரணத்தை ஜெயித்தீங்க, பாதாளத்தை ஜெயித்தீங்க, பிசாசு ஜெயித்தீங்க, சாபத்தை ஜெயித்த அந்த இயேசுவை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிறோம். உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலிருந்து தேடுகிறது என்ன? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த மகிமையை இந்த காலை நேரத்தை எங்க ஜனங்கள் உணரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஈஸ்டர் பண்டிகை ஆராதனை கொண்டாடி மகிழ்ந்திருக்கிற உங்களோடு கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லி உங்களோடு நான் தியானிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசுவை ஆராதித்து இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நாம் ஆராதிக்கிறவர் மரித்த தேவன் அல்ல, உயிரோடு எழுந்தவர், 3ஆம் நாள் மரணத்தை ஜெயித்த ஆண்டவர். இங்கே வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவானவர் எப்படி உயிரோடு எழுப்பினாரோ அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களை என்னையும் அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். தமக்கு சித்தமானவர்களுக்கு, தமக்கு விருப்பமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உயிர்த்தெழுதலின் ஆண்டவர், அவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று. அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள். அல்லேலூயா. பாருங்க, பாவத்துக்கு மரிச்சவங்க நீங்களும் நானும் ஒருவேளை பாவத்துல ஒருவேளை வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையா இருக்கும். சிலருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா பாவத்திலே ஓடி இருக்கும். பாவம், குடி, விபச்சாரம், அசுத்தம், அருவருப்புன்னு சொல்லி. ஆனா எப்ப ஆண்டவரிடத்துல அவர்கள் வருகிறார்களோ அந்த தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்டு, அந்த ரட்சிப்பின் சத்தத்தை கேட்டு கர்த்தரிடத்திலே அவன் வரும் பொழுது அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா? உயிர்ப்பிக்கிறாரு, பிழைக்க வைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் யாரை வெறுத்து தள்ளுகிற தேவன் அல்ல, பாவிகளை வெறுக்கிற தேவன். பாவங்களை வெறுக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. பாவம் உனக்குள்ள இருக்கிற பாவத்தை தான் இருக்கிறாரு தவிர பாவியே இல்லைங்க. பாவியா நீங்கள் அவர் இடத்துல வரும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தமானா, ஒரு ஆசாரியனா, ஒரு லேவியனா கர்த்தர் மாற்றத்தை விரும்புறாரே தவிர நீங்கள் இருக்கிற ஸ்தானத்துல இருக்கணும்ன்றதை கர்த்தர் விரும்பவே இல்லை. ஆண்டவராய் இயேசுனுடைய வாழ்க்கை என்ன ஸ்தானம் அப்படின்னா, கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டதான ஒரு சூழ்நிலை. ஆனா வேதம் சொல்லுகிறது, ரோமர்களின் நிருபத்துல 8வது அதிகாரம் 10-11 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது பாருங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் உங்கள் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் நினைச்சாங்க இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தியாச்சு, அவர் சிலுவையில் அறையுண்டார், அவர் மரித்தார், இந்த கல்லறையில ஒருவரும் அடக்கம் பண்ணிராத ஒரு கல்லறையில அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு அடக்கம் பண்ணினார். எல்லாம் நினைச்சா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. ஆனா பிதாவானவர் தம்முடைய ஆவியை அனுப்பி இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு உங்களுக்குள்ள அந்த பிதாவினுடைய ஆவி இறங்கி வரும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் செத்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் வறண்டு போய் இருக்கிறதோ, எதெல்லாம் காய்ந்து போய் இருக்கிறதோ, எதெல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. எபிரேயர்களின் நிருபத்துல 11வது அதிகாரம் 11-12 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். விசுவாசத்தினாலே
சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி ஒப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவராய் இருந்தும் பிள்ளை பெற்றால் ஆனபடியா சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். ஆபிரகாமை குறித்து சாராள் குறித்து நன்கு அறிந்திருப்போம். சரீரம் செத்து போனது, பிள்ளை பிறக்க வாய்ப்புள்ள. ஆனா அந்த செத்து போன சரீரத்தை கூட ஆண்டவரால் உயிர்ப்பிக்க முடியும். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாகிய ஈசாக்கை பெற்றெடுப்பதற்கு ஆபிரகாமுக்கு சாராளுக்கு கர்த்தர் ஒரு பலன் கொடுத்தது உண்மைனா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்காது, முடியாது, இனி செயல்படாது, இனி வாய்ப்பே இல்லை சொன்ன காரியங்களை நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்க முடியும். அல்லேலூயா. செத்த சரீரத்தை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. செத்த அவயங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. சரீரத்துல கற்பத்தை கர்த்தர் கொடுத்தார். பிள்ளை பேரை பெற்றெடுப்பதற்கு சாராளுக்கு ஒரு பலனை கொடுத்த தெய்வம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன வசனத்தின்படி கர்த்தருடைய ஆவியினால் ஒரு அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்ன நடக்குங்க. செத்த சரீரம் உயிரோடு எழும்பினது, அவயங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டது. இரண்டாவது எசேக்கியாவின் பள்ளத்தாக்குல எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். உலர்ந்த எலும்புகள் அந்த இடத்துல சிதறி காணப்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில தீர்க்கதரிசியாக எசேக்கியாவை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இந்த எலும்புகள் உயிரடையுமா? அப்போ தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவரே நீங்க அறிவிங்கப்பான்னு சொல்லுகிறாரு. அப்படி நடந்து என்ன தெரியுமாங்க, பரிசுத்த ஆவியானவருடைய காற்று அந்த இடத்துல அப்படியே வீசும் பொழுது உலர்ந்து போன எலும்புகள் எல்லாம் உயிரடைந்தது. அல்லேலூயா. உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த உயிர்த்தலின் வல்லம் இன்னைக்கு குறைஞ்சு போகல. அந்த காற்று வீசின உடனே அவர் தோளினால மூடுறாரு, நரம்புகள் உண்டாகிறது, தசைகள் உண்டாகிறது. கடைசியில தன்னுடைய ஆவி அந்த இடத்துல இறங்கின பொழுது அந்த உலர்ந்த எலும்புகள் ஒரு பெரிய சேனையா எழும்பினது. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கை சிதறி கிடக்குதா, எலும்புகள் சிதறினது போல சிதறி கிடக்குதா, சரீரங்கள் உலர்ந்து போனது போல, காய்ந்து போனது போல, அழுகி போனது போல, அடையாளம் தெரியாமல் உருக்குலைந்திருக்கிறதா? அநேக நேரங்கள்ல அப்பா என் வாழ்க்கை உரைக்குலைக்கப்பட்டு இருக்கிறது, சிதைக்கப்பட்டு இருக்கிறது, அடையாளம் தெரியாம என் வாழ்க்கை போயிருச்சு, அட்ரஸே இல்லாம என் வாழ்க்கை போயிடுச்சுன்னு ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாருங்க, எசேக்கியாவின் பள்ளத்தாக்கில் அட்ரஸே இல்லை. யாருடைய எலும்பு, யாருடைய சரீரம், எந்த மனுஷன், இது ஆனா பெண்ணா, எந்த அடையாளமும் இல்லை. ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானுடைய காற்று வீசின பொழுது அந்த உலர்ந்த எலும்பு உயிரடைஞ்சது. உண்மைனா உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிதறடிக்கப்பட்டு இருக்கிறதோ, எதெல்லாம் ஒடுக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் மறைக்கப்பட்டதோ, அது எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த நாட்களில் உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை அந்த உயிர் தொழிலின் வல்லமையை விளங்க பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எடுத்து வாசிக்கலாமே. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 2வது வசனம். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். 2 நாளுக்கு பின்பு உயிர்ப்பிப்பாரா, 3ஆம் நாள் நம்மளை எழுப்புவார். ஒருவேளை நினைக்கலாம், 1 நாள் ஆயிடுச்சியா, 2 நாள் ஆயிடுச்சியா, 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா ஆண்டு சொல்றாரு, உயிர்ப்பிக்கிற ஆண்டு ரொம்ப கூட இருக்கிறாரு. ஐத்திகோ என்ற வாலிபன் பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிற பொழுது அந்த பாருங்க, அந்த கூட்டத்துல, அந்த கன்வென்ஷன் கூட்டத்துல ஆண்டுடைய வார்த்தை அந்த வாலிபன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்பொழுது அந்த பவுல் என்ன செய்கிறாரா, அந்த வாலிபன் உயிரோடு எழுப்பினாரு. ஒருவேளை நீங்க ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கை செத்து போன வாழ்க்கையா இருக்குதா, காய்ந்து போன வாழ்க்கையா இருக்குதா, உலர்ந்து போன வாழ்க்கையா இருக்குதா, தேவகுமாரனாகி இயேசு இன்றைக்கு உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறார். ஆபகுக்கு புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீ வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும். வருஷத்து நடுவுல உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம், ஆண்டவரே இந்த வருடத்து நடுப்பதில வந்திருக்கிறோம்ப்பா, எங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துல, எங்க ஊழியத்துல, எங்க பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய கிரியைகள் செயல்படட்டும். எந்த காரியம் நடக்காம இருக்குது, எந்த காரியம் தடையா இருக்குது, எந்த காரியங்கள் போராட்டமா இருக்கிறது, இன்னைக்கு ஆண்டவர் வருஷத்தின் நடுவுல ஆண்டவர் கிரியை செஞ்சு உயிர்
உயிர்ப்பிப்பாரு. அற்புதங்கள் நடக்கும். திருமண காரியம், பிள்ளைகளுடைய வேலை காரியம், படிப்பின் காரியம், குழந்தை வாக்கியம், எல்லா விதத்திலையும் ஒரு உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை வெளிப்பட போகிறது. எல்லா வனாந்தரங்கள் மாறப்போகிறது. இன்னைக்கு அந்த ஆண்டவர் அந்த உயிர்த்தலின் வல்லமை அனுப்புவார். வருஷங்களின் நடுவிலே அவருடைய தம்முடைய கிரியைகளை அவர் விளங்க பண்ணுவார். 1 பேதுரு 3:18 சொல்லுகிறது, மாம்சத்திலே கொலையுண்டவர்களாய் இருக்கிற உங்களை தம்முடைய ஆவியினால உயிர்ப்பிப்பார். மாம்சத்துல உங்க குடும்பத்தை அழிச்சிருக்கிறாங்களா? மாம்சத்துல உங்க ஊழியத்தை கெடுத்திருக்கிறாங்களா? மாம்சத்துக்கு உங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப மந்திரங்கள் எழும்பி இருக்கிறதா? எது மாம்சத்துல போராடி கொண்டிருக்கிறதோ அந்த மாம்சத்தின் கிரியைகளை ஆண்டவர் இயேசு சிலுவையில ஜெயித்திருக்கிறார். மாம்சம் அழிக்கப்பட்டது சிலுவையில, பாவம் அழிக்கப்பட்டது சிலுவையில, சாபங்கள் அழிக்கப்பட்டது சிலுவையில, மரணங்கள் அழிக்கப்பட்டது சிலுவையில. அந்த ஆண்டவர் சிலுவையிலே மாம்சத்திலே அழித்து ஆவியிலே அவர் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்க போறோம், ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் அர்ப்பணிக்கிறோம்ப்பா, அந்த உயிர் தெழுந்த வல்லமை இன்னைக்கு எனக்குள்ள இறங்கட்டுன்னு சொல்லி எல்லாம் நல்ல கண்களை மூடி கேளுங்க. இன்னைக்கு விசுவாசத்தோட கேளுங்க. விசுவாசம் இல்லாத கிரியை செத்தது. உனக்குள்ள விசுவாசம் வேணுங்க. ஆவி இல்லாத சரீரத்தை போல உங்க வாழ்க்கை இருக்குதா? இன்னைக்கு ஆவியானவர் இறங்கி வருவாரு. உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும். இந்த காலை நேரத்துல அந்த உயிர் தெழுந்த வல்லம் இறங்கி கொண்டிருக்கிறது. உயிரோடு எழுந்தவரே இயேசுவின் நாமத்துல எங்க ஜனங்களுக்குள்ள நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள அந்த வல்லம் இறங்குவதாக. ஐத்திகு வாலிபன் வேடிக்கை பார்த்து உறங்கினவன் செத்து கீழே விழுகிறான். ஆனா கர்த்தர் அந்த வாலிபனையே உயிரோடு எழுப்பினார். உலர்ந்த எலும்புகள் மத்தியில அப்பா சரீரங்கள் எலும்புகள் எல்லாம் உயிரோடு எழுந்தது போல அப்பா எல்லாவற்றை கர்த்தர் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். வருஷங்களின் நடுவுல எங்க ஜனங்களுடைய கிரியைகள் எல்லாம் உலர்ந்து போய் இருக்க ஒண்ணு நடக்கலன்னு சொன்ன ஜனங்களுக்கு ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற வல்லமை வெளிப்படுவதாக. இந்த 4வது மாதம் அற்புதம் நடக்கட்டும். இந்த 4வது மாதம் அந்த உயிர்த்தலில் மகிமை இவர்கள் பார்ப்பார்களாக. அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காக கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரிக்கிறேன் ஐயா, வாழ்த்துகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.